ஜெய ஜெயசங்கர அரஹர சங்கர. அனுஷ நட்சத்திரத்தில் அவதரித்த மகான் காஞ்சி மகா பெரியவர். நம் பாரத தேசத்திற்கு ரத்தினகர்பா என்ற பெயர் உள்ளது. ஏனென்றால் ரத்தினம் போன்ற ஞானிகளை தன் கர்ப்பத்தில் சுமந்ததால். காஞ்சி மகான் கூறுகிறார், அறிந்தாலும் அறியாவிட்டாலும் உள்ளத்திலிருந்து நம்மை இயக்குபவர் இறைவனே. மனப்பூர்வமாக கொடுக்கும் எளிய காணிக்கையையும் கடவுள் பெரிதாக மதித்து ஏற்கிறார். காணிக்கையை விட உண்மையான அன்பு, மன தூய்மை இவற்றையே கடவுள் எதிர்பார்க்கிறார். மனமே கடவுளின் இருப்பிடம். நல்ல எண்ணங்களே அவர் விரும்பும் அர்ச்சனை மலர்கள். கடவுளை வணங்குவதால் மன தூய்மை அடைவதோடு பாவச்சுமையும் நீங்கிவிடும். இதனால்தான் இல்லத்திலும் ஆலய வழிபாட்டையும் பெரியவர்கள் நமக்காக ஏற்படுத்தி வைத்தார்கள். வழிபாட்டு முறை பலவாக இருப்பினும் அனைவரும் வழிபடும் கடவுள் ஒருவரே. நம் நினைவை சுத்தம் செய்யத்தான் பூஜை முழுவதுமே. இதனால் சுவாமிக்காவது எதுவும் இல்லை. அதேபோல் கடவுளுக்கு நைவேத்தியம் செய்வது எதற்காக தெரியுமா? இந்த வேளைக்கு இந்த உணவை நான் உண்ணும் பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்கிறது என்று கடவுளுக்கு நன்றி தெரிவிக்கத்தான். இரவு உறங்க செல்வதற்கு முன்பும் 2 நிமிடமாவது கடவுளை நினைத்து தியானித்துவிட்டு வாழ்வின் பாரங்களை அவரது பாதார விந்தங்களில் சமர்ப்பித்துவிட்டு நிம்மதியாக உறங்கச் செல்ல வேண்டும். இவ்விதமாக நம் மனமும் வாழ்வும் உயர்நிலையை அடைவதற்கு காஞ்சி மகான் அருளியுள்ளார். ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர. காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர.